இப்போ மிளகாத்தூள் 200, சோளப்பருப்பு 1, ஆயில் 1, மஞ்சாத்தூள் 100, கடுகு 100, சீரகம் 100, புளிக்கால் மிளகு 100, கோதுமை 1, பச்சைப்பயிறு அரை, மூக்கால் 1 கிலோ, சக்கரை 4, டீத்தூள் 1, தேங்காய் 100, சோப்பு 2, டீ சோப்பு 2. ஊருக்கு ஒதுக்குறோமா. இது வந்து திமிரின்னு ஒரு ஊர் பேர். இங்கே கங்காத்தோப்பு தாண்டி ஒரு 10 குடும்பம், எல்லோரும் தினக்கூலிக்கு போகிறவங்க, வறுமையில் இருக்கிற ஒரு 10 குடும்பம் தேர்ந்தெடுத்திருக்கோம். இவங்களுக்கு இன்றைக்கி அரிசி பருப்பு நம்மளால் முடிஞ்சது ஷேர் பண்ணிக்கிறோம். அவசரத்தில் வச்சுட்டு வந்துட்டேன். வரிசையாக வர சொல்லுங்க. அந்த பாட்டி அந்த பேருந்து பார்த்தீங்கன்னா அமுதா சிவாஜி அறக்கட்டளை. அதில் ஒரு 100 நண்பர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து சென்னையில், சில பேர் சேலம், சில பேர் வந்து கர்நாடகாவில், சில பேர் ஆந்திராவில், சில பேர் கேரளாவில். எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஏதோ எங்களால் முடிஞ்சது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி போய் கொடுக்குறோம். இதில் ஒவ்வொரு மூட்டையும் 1300 ரூபா மதிப்புள்ள மளிகை பொருட்கள் இருக்குது. 10 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, அந்த மாதிரி ஒரு 17 வகையான மளிகை பொருட்கள் இருக்குது. அது அமுதா சிவாஜி அறக்கட்டளை சார்பாக நாங்கள் கொடுக்குறோம். இந்த மேலே பெட்ஷீட் இருக்குல்ல, இது வந்து ஒரு நிறுவனம், கேப்போ ஐடி கம்பெனின்னு சொல்லிட்டு, அந்த நிறுவனத்து மூலமாக எனக்கு வந்து 100 பெட்ஷீட் கொடுத்தாங்க. இப்போ இந்த புயல் வந்ததில்ல, யாருக்காவது தேடி போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 100 பெட்ஷீட் கொடுத்தாங்க. அதில் ஒரு சில பெட்ஷீட்லாம் உங்களுக்குன்னு ஒரு 10 ஒதுக்கி வச்சுருந்தேன். அதை அவங்க சார்பாக நான் கொடுக்குறேன். இது உதவி அந்த நிறுவனம் தீபிகான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க தான் அந்த நிறுவனத்தின் மூலமாக கிடைக்கிற அந்த பெட்ஷீட்டை நம்மக்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க கொடுக்க சொல்லி. ஸோ அவங்க சார்பாக நான் பெட்ஷீட்டும் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்தா அந்த முகம் தெரியாத நண்பர் இருக்காங்களே, எங்கெங்கேயோ உட்காந்துக்கிட்டு நமக்காக உதவி செய்கிறாங்களே, அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நீங்களாம் வாழ்த்துங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் எந்த எதிர்பார்ப்பு இல்லை. அவங்களாம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். மேன்மேலும் கஷ்டப்படுறவங்க உதவி செய்யணும். நாங்கள் உதவி செய்யறது அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே வளரணும். இன்னும் எத்தனை தலைமுறைக்கு நாம் இப்போயே குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்குது. காலேஜ் லெவலுக்கு போகணும்ல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இத்தனை பிள்ளைங்க எல்லாம் இருந்தோம், 3 பேர் தான் ஸ்கூலுக்கு போகிறதான் கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இல்லையா. நம்ம பிள்ளைங்களாம் தினக்கூலிக்கு போகக்கூடாது இல்லையா. ஸோ காலேஜ் போகணும்னு அதுக்கு வந்து பெரியவங்க நீங்கள்லாம் ஒத்துழைச்சிங்கன்னா நானும் அடிக்கடி வந்து என்னால் முடிஞ்சதுன்னா சப்போர்ட் பண்ணுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன். என் பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் பேக் வேணும், என் பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணும், என் பிள்ளைக்கு வந்து எழுது போயிருக்க பென்னு இதெல்லாம் வேணும் சொன்னீங்கன்னா ஓடி வந்து கொடுக்குறேன். ஆனால் நான் எதிர்பார்க்குறது நான் உங்கள் பிள்ளைங்கள நீ ஸ்கூலுக்கு அனுப்பணும், நிறுத்தாமல் அனுப்பணும். எனக்கு மனசு சங்கடமாக அந்த பிள்ளைங்க படிக்கிற வயசு தான் நின்று போச்சு இல்லை. இப்போ தலையே தின்னா பண்ணுறது கூச்சப்படக்கூடாதுண்ணா, அண்ணனா நினச்சிக்க சரியா. அதான் நான் எதிர்பார்க்குறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கய்யா வாங்க, இப்படி வாங்க, எல்லாம் இப்படி வாங்க, எல்லாம் ஏன் ஒதுங்கி நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க, வாங்க இப்படி வாங்க, எல்லோரும் வாங்க, கொஞ்சம் வாங்க. தமிழ் கூட தெரியாது சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முத்தி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வில் பேரானந்தம், பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்த
ஜீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இப்போ கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. இது வந்து என்னென்னா இந்த மளிகை பொருட்கள் ஒரு 1300 மதிப்புள்ள மளிகை பொருட்கள் இதெல்லாம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத என்னோட நண்பர்கள். சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சென்னையில் சுற்றி இருக்காங்க, சில ஃப்ரெண்ட்ஸுங்க கேரளாவில் இருக்காங்க, சில ஃப்ரெண்ட்ஸு கர்நாடகா, சில ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திராவில் இருக்காங்க. அவங்களெல்லாம் சேர்ந்து தான் இதை உதவி செய்கிறோம். நான் கூட தரல, சரிங்களா? அவங்க செய்கிறாங்க. இந்த பெட்ஷீட் வந்து ஒரு கம்பெனிக்காரங்க தராங்க. அவங்க சார்பாக தீபிகான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க தான் அந்த கம்பெனிக்காரங்கிட்ட வாங்கி இந்த பெட்ஷீட்டு எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அவங்க நல்லா இருக்குன்னு வாழ்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நல்லா இருக்கும். ஆயா இதில் 10 கிலோ அரிசி, கோரம் பருப்பு, சமையல் எண்ணெய், கோதுமை மாவு, மூக்கடலை, கடுகு, சீரகம், புளி எல்லாம் இருக்கு. சரியா? சரியப்பா. டீ தூள், சர்க்கரை கொடுக்குதா? எல்லாம் பேக் பண்ணிக்குது. சரியப்பா. சரியா? சரி, வாங்கி வந்துக்கிறேன், சாப்பிடு. இது வந்து யார் கொடுத்தாங்க தெரியுமா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு வாழ்த்து. கடவுளே, ஆண்டவரே, எனக்கு போதேப்பா, தோத்துதேப்பா, ராஜா தோத்துதேப்பா. அவங்களாம் எங்கெங்கயோ இருக்காங்க. சரியப்பா. உனக்கு கொடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு கொடுக்க சரி. ஆமா. இப்போ இன்னொன்னு பேர் கையில ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்திருக்கேன். பெட்ஷீட்? ஆமா. சரிப்பா. இது யார் கொடுத்தாங்கன்னா அது ஒரு கம்பெனிக்காரங்க. சரி. தீபிகான்னு ஒருத்தர் இருக்காங்க. சரி. அவங்க அந்த கம்பெனிக்காரங்க இருந்து நமக்கு வாங்கி கொடுத்துக்கிறாங்க. கறிக்கிட்டேப்பா, தோத்துறேப்பா. அவங்களாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து. ஆண்டவரே, கடவுளே, ஏப்பா போதையப்பா, என் கறியத்துக்கு இருக்குது. ஆண்டவர் செலுத்திருக்கிறாரு. ஆண்டவர் கொடுப்பாரு. சரி ஐயா, சந்தோஷமா? போதேப்பா. சரி. தமிழ்மணி, நீங்கள் தான் தமிழ்மணி. இவர் பேர் சூர்யா இல்லையா? 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் செய்த நன்றி தானே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சார்பாக நான் உங்கள் 2 பேருக்கும் மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் செய்த நன்றி தானே. இன்றைக்கி ஒரு 12 ஆத்மாக்களுக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து உதவி செஞ்சோம். இது மிகப்பெரிய ஒரு தூய்மையான பணி. அவங்க 2 பேருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றிண்ணா. இந்தமாரி தொடர்ந்து நம்ம வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டம் சுற்றி கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி நம்ம செய்யணும். கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண நான் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். வச்சுட்டு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி சொல்லுங்க. நன்றி அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய நண்பர்கள் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதெல்லாம் கொடுத்தது அவங்க தான், நான் கூட கொடுக்கல. ஸோ அவங்களாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். மேலும் மேலும் நம்ம சமுதாய மக்களுக்கு உதவி செய்யணும், சமுதாயம் மேம்படணும். அவ்வளோதான். சரிங்களா?